கால்சியம் ஹைட்ராக்சைடு சிமெண்ட் வந்து இதோட அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்டேஷனில் வந்து பவுடர் லிக்விடு, அதுக்கப்புறம் பேஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சிங்கிள் பேஸ்ட்லேயும் இருக்குது. கிளாஸிஃபிகேஷன் வந்து பேஸ்டு ஆன் த அதுக்கப்புறம் வந்து செட்டிங் டைமில் வந்து ஃபாஸ்ட் செட்டிங், கண்ட்ரோல் செட்டிங், ஸ்லோ செட்டிங், நோ செட்டிங்னு இருக்குது. பேஸ்டு ஆன் த மெக்கானிசம் ஆஃப் செட்டிங்கில் வந்து செல்ஃப் க்யூர், லைட் க்யூர்னு இருக்குது. பேஸ்டு ஆன் த பேஸ்டு ஆன் வெஹிக்கிள் யூஸில் வந்து அக்வஸ் வெஹிக்கிள், விஸ்கஸ் வெஹிக்கிள், ஆயில் வெஹிக்கிள் இருக்குது. அக்வஸ் வெஹிக்கிள், விஸ்கஸ் வெஹிக்கிள், ஆயில் வெஹிக்கிள் இருக்குது. based on the viscous vehicle, based on the viscous vehicle வந்து aqueous vehicle இருக்குது. அதுக்கப்புறம் aqueous vehicleனு ஒன்று இருக்குது. based on the viscous vehicle வந்து aqueous vehicle, அதுக்கப்புறம் viscous vehicle, அதுக்கப்புறம் oily vehicle இருக்குது. காம்போசிஷன் வந்து the suspension of the calcium hydroxide, அப்புறம் வந்து calcium hydroxide, water, அதுக்கப்புறம் methyl cellulose, கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து காம்போசிஷனாக வந்து இருக்குது. கால்சியம் ஹைட்ராக்சைடு சஸ்பென்ஷன், கால்சியம் ஹைட்ராக்சைடு வாட்டர் அண்ட் மெத்தில் செல்லுலேஸ், அதுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு சிந்தட்டிக் ஆஃப் த ரெசின் குளோரோஃபார்ம்னு இருக்குது. காம்போசிஷன் வந்து பேஸ்ட்டு, அதோட ஃபங்க்ஷனாக இருக்குது. காம்போசிஷன் வந்து பேஸ்ட்டில் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு 50% இருக்குது. அதோட ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா இந்த ப்ரைமரிக்கு வந்து பேஸ்ட் ஒன்றில் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரைமரி ரியாக்டிவ் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து ஜிங்க் ஆக்சைடு வந்து ப்ரைமரி ரியாக்டிவ் இன்க்ரீடியன்ட் தான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சீலேட்டுன்றது அது வந்து 0.5% இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் வந்து ஆக்சலரேட்டரு. அதுக்கப்புறம் எத்தில் டொலுயிடின் சல்ஃபனமைடில் வந்து ஆயில் காம்பனண்ட் ஆக்ட் அஸ் அ கேரியராக வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ இதோட காம்போசிஷன் வந்து ஃபேஸ் 2 வந்து அதுக்கப்புறம் வந்து கிளைகால் சிலிக்கேட் 40% இருக்கும். ப்ரைமரி ரியாக்டிவ் இன்க்ரீடியன்ட்னு இருக்குது. இப்போ வந்து டைட்டேனியம் ஆக்சைடு, குளோரைடு, சல்ஃபேட்டு, அதுக்கப்புறம் வந்து கால்சியம், அதுக்கப்புறம் வந்து டார்டரேட் அப்படின்ட்டு இருக்குது. இன்டர்ஃபில்லராக இருக்குது. இப்போ வந்து காம்போசிஷனில் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு பிஸ்ஜிஎம்ஏ, HEMA ஆக்டிவேட்டராக இருக்குது. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு மேனிப்புலேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இது மிக்ஸ்டு வித் தி வெரி லோ விஸ்காசிட்டியாக இருக்கணும். செட்டிங் வந்து வெரி ஸ்லோவாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து செட்டிங் லைட் கியூர் மெட்டீரியல் வந்து during setting the temperature is rise due to the heating effect of the light source. வந்து இருக்குது. மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து வீக் சிமெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து இதோட மெக்கானிசம் இது வந்து டைம் வந்து 7 minutes, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 6 MPa இருக்குது. டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து 1.52 MPa. மொத்தமாக வந்து ஃபைனல் செட்டிங் வந்து 1 hour இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 24 hours டென்சைல் ஸ்ட்ரென்த்து. அதுக்கப்புறம் வந்து 7 minutesல வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 6 MPa இருக்கும். அதுக்கப்புறம் 1.5 1 hourல வந்து 10 MPa இருக்கும். 1.5 MPa தான் இருக்கும் டென்சைல் ஸ்ட்ரென்த்து. அதுக்கப்புறம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 24 hours கழிச்சு 14 and 20 MPa இருக்கும். டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து 1.7 to 2 MPa இருக்கும். 19 கழிச்சு நல்ல டிகிரி வந்து நல்லா இருக்கும். பயோகம்பேட்டபிலிட்டி சஃபிஷியன்ட்லி பயோகம்பேட்டபிலிட்டியாக இருக்கும். பல்ப் வந்து அட்ஜசன்ட் டு த பல்ப் இஸ் கம்பேட்டபிள் டு த டெஸ்ட்ராய் ஆஃப் த ரிலையன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து த மெட்டீரியல் இஸ் பயோ ஆக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இரிட்டேஷன் ஆஃப் த பல்ப் டிஷ்யூ, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மீடியேட்டட் பை த ஆக்டிவேஷன் ஆஃப் த செல்லுலார் growth factor, initiate the cavitation and formation of the அதுக்கப்புறம் வந்து டெட்ராஜன் இருக்குது. சாலிபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் வந்து இஸ் அக்வஸ் மீடியாவாக இருக்குது. ரெசின் பேஸ்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு, தீஸ் ஆர் த சிமெண்ட் இஸ் லெஸ் சாலிபிள். அதுக்கப்புறம் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு ரிலைன் டு த கிரேட்டாக இருக்குது. அப்ளிகேஷன் வந்து லைனிங் அண்ட் பேஸிங் யூஸ் பண்ணுறாங்க. பல்ப் கேப்பிங் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தெரப்பிட்டிக் ரூட் கேனல், அதுக்கப்புறம் சீலருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரூட் கேனல் சீலருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எனாமல் டீக்கே ஆகிறதுக்கு தடுக்கிறாங்க.
ரொம்ப டிக்கே ஆச்சுன்னா வந்து பழுப்பு ஏதாச்சும். அட்வான்டேஜஸ் வந்து ஈஸி டு மேனிப்புலேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரேப்பிடு ரேப்பிட் ரேப்பிட் ரேப்பிடு அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன் ரேப்பிடு ஹைட்ரேட்டட் தென் லேயராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குட் சீலண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெனிஃபிஷியல் எஃபெக்ட் ஆஃப் சீரியஸ் டென்ட் அதுக்கப்புறம் டென்டின் அண்ட் அதுக்கப்புறம் வந்து எபாக்சைடு பல்பாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் வந்து அதுக்கப்புறம் வந்து ஷோ லோ ஸ்ட்ரக்சர் லோ ஸ்ட்ரென்த் அண்ட் அதுக்கப்புறம் அண்ட் வென் இன்டு த அதுக்கப்புறம் வந்து ஃபன்டி செட் எக்ஸிஸ்டிங் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆர் வீக்கெண்ட் ஃபார்ம் ஆஃப் த எக்ஸ்போஷர் இன் தி அதுக்கப்புறம் மாய்ஸ்சராக இருக்குது. இட் வில் பி டிசால்வ் விஸ் அண்டர்கோ டு த ஆசிட் கண்டிஷனில் வந்து இருக்குது.